நான் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரியலம்மா. ரைட்டாக தானே இருக்கும். நான் தான் பார்த்துட்ருக்கேன்ல சின்ன வயசுலேருந்து. நீ, அண்ணி, பெரியம்மா, நம்ம சாந்தி சித்தி பொண்ணு மகேஸ்வரி, வீரம்மா மிஸ், காய்கறி விற்கிற பாட்டி, என் ஸ்கூல்மேட் ரத்தி மீனா, இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு ஆம்பளைங்களால் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. அம்மா, எனக்கு பொண்ணுங்க அழுதாலே பிடிக்காதுங்க. அதுவும் பொண்ணுங்களை அழ வைக்கிற ஆம்பளைங்க சுத்தமாக பிடிக்காது. நான் ஒருத்தி கூட வாழ்ந்தேன்னு வச்சுக்கம்மா, அவளை வாழ விடணும்னு நினைப்பேன். அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக ஃப்ரீயாக ஒரு பறவையாட்டம். லைஃப்பில் நிறைய பொண்ணுங்களை கிராஸ் பண்ணிட்டேம்மா. ஆனால் யாரை பார்த்தோம் இவதான் எனக்குன்னு தோணுதே இல்லை. அன்னைக்கு வரைக்கும், அவளை பார்க்குற வரைக்கும். மா, என்னை தப்பா நினச்சிடாதுமா. அவளை பார்த்ததும் பிடிச்சிருந்ததுமா. ஆனால் நம்ம மைக்கில் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தாட்டே தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனால் மைக்கிலும் எல்லா ஆம்பளை மாதிரி தாம்மா. சொல்லப்போனால் அதோட மோசம். கல்யாணம் ஆகியும் மலரன்ற பின்னாடி லோலோன்னு அலைஞ்சி சைட்டில் இவளையும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டார். எப்படி தெளிவு பார்த்தியாம்மா? சீப். சரி, ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்னு தெரியும், உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியும், கொஞ்சமாவது அக்கறை இருக்க வேண்டாம்? பொண்ணு நிஜமாவே ரொம்ப பாவம்மா. அவளை நல்லா அழ வச்சான். பல விதமா, பல வழியா. அவளும் நல்லா அழுதா. பல சமயம், பல காரணத்துக்காக. அவள் அழுகிறது பார்க்கவே பிடிக்கலம்மா. ஆனால் அவளை பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்பத்தி போய் லவ்வா மாறிச்சு. இது வரைக்கும் அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் தெரியுமா சார்? சும்மா செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்போ பெயில் கிடைக்குதோ அப்போ கிடைக்கட்டும். ஓகே. பெயில் கிடைக்கலடா, 3 மாதம் தள்ளி போட்டாங்க. அச்சோ, ஆறுடி. வேலையில் எப்படி போயிட்டு இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க. சொல்ல மறந்துட்டேன். தேங்க்ஸ், வேலை வாங்கி கொடுத்துருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. நான் அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதை நான் ஒரு நாள் அவகிட்டே சொன்னேன். ஜான் மாமா அவங்களை கூப்பிட்டு ஆரம்பிச்சாரு. ஏறுங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மைக்கேல் ஜெயிலில் இருக்கான், அதனால உங்களை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிற சீப்பாக நாள்லாம் கிடையாது. கொஞ்ச நாளாகவே நான் உங்களை லவ் பண்ணுறேன். மைக்கேல் வைஃப் தான், அதெல்லாம் ஓகே. சத்தியமா நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை இது இல்லைங்க. உங்களையும் குழந்தையும் என்னால் நல்லா வாழ வைக்க முடியும். யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் என்ன லவ் பண்ணல. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். நாளைக்கு பார்க்கலாம். யோசிக்கிறேன். கண்டிப்பாக அவள் ஓகே சொல்லுவான்னு நான் நினச்சேன். ஆனால் யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஊரை விட்டே போயிட்டான். ஃபோன் பண்ணி பார்த்துட்டோமா, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, நீங்களாவது கொஞ்சம் போய் பார்த்துருக்கலாம்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு காலையில் போய் பார்த்துருக்கலாம்ல. ஏமா இப்படி சொல்லாமல் கொள்ளாமையா அந்த பொண்ணு போகும்? எனக்கு தெரிஞ்சு அவன் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணான். ஆனால் நம்ம ஆளுங்க பல்லாண்டு காலமாக ஊட்டி வளர்த்தாங்கல்ல, கல்லானாலும் புல்லானாலும் ஆனாலும் மட்டையானாலும் அந்த ஒரு லாஜிக் தான் அவளை ஊரை விட்டு போக வச்சிருக்கணும். பாவம், நீங்கள் எல்லாம் அப்படிதான் வளர்ந்தீங்கல்ல, வளர்த்தீங்க. நம்மளை விட்டு போனவளை தொந்தரவு பண்ணக்கூடாது என்னை நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேம்மா, மைக்கிலால் அவளை சந்தோஷமாக வாழ வைக்கவே முடியாது. என்னால் மட்டும்தான் முடியும், கன்ஃபார்ம். அதுவும் நான் அவளை திரும்ப பார்த்தேன்ல, அப்போ ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். என்னால் மட்டும்தான் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். மைக்கிலே அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம். அதெல்லாம் ரைட்டு. ஒரு பக்கம் அவன் மேலே செம்ம கோவம் வந்துச்சு. எதுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை தேவையில்லாமல் நாசம் பண்ணோம்? அவன் இருக்க வேண்டிய பெஸ்ட் இடம் ஜெயில் தான். பொண்ணி குழந்தை இருக்க வேண்டிய இடம் என் கூட தான். அதான் முடிவு பண்ணேன். ஸ்கெட்ச் போட்டேன், உள்ள அமிச்சிட்டேன். ஆனாலும் உள்ள உறுத்துதுமா.
அதான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு தோணுச்சு. பாவமா பொண்ணு, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. ம், எனக்கு பொண்ணி வேணுமா? நிஜமாவே நான் அவளை லவ் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு போயிருக்கா? 7 மணி பஸ் பிடிச்சா கரெக்டாக போயிடலாம். முக்கியமான வேலை, அருள் படம் கைமா இருக்குது, அதனால தான் வரலைன்னு சொல்லிவிடு. நீ எதுக்கும் போய் சேர்ந்தோன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. சாயங்காலம் 5 மணி பஸ்ஸுக்கு திரும்பி வந்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து கூட்டு வந்து நான் வந்து கூட்டிக்கிறேன். எதுக்கும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணு. என்னாச்சு உன் ஃபோனுக்கு? 2 நாளாக பேச்சு மூச்சை காணோம். என்ன ட்ரெஸ் இது? அது பாம்பே போயிருந்தேன்ல, ஆ பக்கத்தில் சீரடி போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு ரமேஷ் சொன்னான். ஆ அதான் நானும் ரமேஷ் போயிட்டு வந்தேன். உன் பேக்கில் எங்க? உன்னதான் கேட்குறேன், உன் பேக்கில் எங்க? இது பேக் ஃப்ரெண்டு வண்டியில் இருக்கு. பணம் கிடச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அமௌண்ட்டு பெருசுனால கையில் எடுத்து வர முடியல. இன்றைக்கி அவன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நல்ல விஷயம் தானே, அதே எப்படி சோகமாக சொல்கிற? அழைச்சலா? காஃபி போட்டு தரவா? இரு. என்ன 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 என்னங்க? ம், உனக்கு ஜனக்கு என்ன? எங்கே போயிட்டு வர? நீ சொல்லு, உனக்கு ஜனக்கு என்ன? பாம்பே போகிறேன்னு போய் சொன்னியா? நான் பாம்பே தான் போயிட்டு வரேன், ரமேஷன் கூட வந்தான். நீ சொல்லு. சொல்றி. அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்ப நீ சொல்றி. நானும் அவனை லவ் பண்ணேன், ஆனா சொல்லல. ஊரை விட்டு கிளம்பினேன். நீ எவ்வளவு என்ன கொடுமைப்படுத்தினாலும் உன் கூட வாழ்றதுதான் என் தலையெழுத்தன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ நினைச்சு குழப்பிக்காத. நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழணும் தானே நினைச்சோம். அதை பண்ணுவோமே. ஏய் பொண்ணே, நீ ஒன்றும் அவன் கூட படுத்தியான்னு கேக்குறியா? அது கேட்கறதுக்கு உனக்கு என்னடா அர்த்தம் இருக்கு? மலர் மேட்டர்ல எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்ன விளக்கெண்ண நீ எல்லாம் கல்யாணம் பண்ற? உன்னை திருத்தி வாழ வச்சு குழந்தை பெற்று அது வளர்க்குற மிஷினானா? விஸ்வாசம் சொல்லிட்டு அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன். 2 வருஷம் என்னெல்லாம் அனுபவிச்சேன் தெரியுமா உனக்கு? படுத்தியன்னு கேட்குற? படுத்திருந்த என்னடா பண்ணுவ? வெட்டுடுவியா? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது தெரியாம உன்னால என் கூட சகஜமா வாழ முடிஞ்சா
எனக்கு நீ பாப்பா தான் தோணும் எல்லாமே. எனக்கு கூட வாழ தோணும். உன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. நம்ம உடனே ஊரை விட்டு கிளம்பிடலாம். இனிமே உன்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. மாதிரியா இருக்குது. என்ன கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சரியா? எல்லாம் செக் பண்ணிட்டீங்களாப்பா? செக் பண்ணி பேலன்ஸ் பேமெண்ட் இன்னொரு 1 வீக்ல கொடுத்துருவோம். சரிங்க சார். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க. படம் கன்ஃபார்ம் ஹிட். ஆல் தி பெஸ்ட் சார். ஒன்றும் கவலைப்படாதுன்னு கரெக்டாக ஒரு டேய் அல்ல அப்பா உன்னை பிடிச்ச சனியை இன்னையோட ஒழிட்டுப்பா. நல்லா இருக்கு. இந்தடா தேங்க்ஸ். நாசமாக போகிற துரோகி எப்படி பண்ணிவிட்டானே. அப்பா இன்னைக்கு வந்துருவானா? எல்லாம் பேசிட்டான் என்னடா? ஆமாப்பா, பேச வேண்டிய இடத்துல பேசி முடிச்சாச்சு. இன்னைக்கே வெளியே வர வேண்டியது. ஆனால் என்ன இன்னைக்கு சனிக்கிழமை வச்சு இன்னும் 2 நாள் வெளியே வந்துடுவாப்ல. பயப்படாதீங்க மாமா, பயப்படாதீங்க மாமா. மைக்கில் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக விட்டுற மாட்டீங்க. என்ன 2 நாள் பொண்ணியை எப்படி சமாளிக்கிறது தான் தெரியல. சரி அதை விட முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட மேட்ரை சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பா. அங்கே தான் மாமா போகிறேன். வரேன்ப்பா. டேய் வரேன் மாமா. டேய் வரேன்டா. பாய். பணம் வந்துடும். 50 லட்சத்தை நீ எடுத்துக்கடா. இல்லைண்ணே 50 லட்சம் வேணா, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க போதும். நான் இன்றைக்கே போகிறேன். எனக்கு இன்றைக்கே கிடச்சா நல்லாயிருக்கும். ஒன்று பண்ணு, நான் அப்பாட்ட பேசுகிறேன். நீ போய் வீட்டில் 8 லட்சம் இருக்கும் வாங்கிக்கோ. இன்னும் 2 நான் வந்து தரேன். சரிண்ணே. காலேஜ் போய் சர்ப்ரைஸாக அவனை பார்க்குறேன். நீங்கள் எதுவும் அவன்கிட்ட சொல்லாதீங்க. சரி சொல்லலடா போ. அண்ணா அண்ணியை கேட்டதா சொல்லுங்கண்ணே. டெல்லி போகிறோம், ஃபேமிலி அவார்டு வாங்குறோம், டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்கள். நில்லு. நீ எங்க இங்க வந்த? வெளியே என்ன நடக்குதுங்க? வெளியே போ. நீ யாரோ இப்ப அவளது டாலி டாலி சொல்லாத. யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். யாரோ எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நல்லா இருறா. பத்திரமா போ. உன்னை பார்த்த உன்னை தான் முழுசாக சந்தோஷப்பட முடியுது. இதில் 5 தான் இருக்குது. கடைக்கல்ல ஒரு 3 இருக்குது. அதை எடுத்து கொடுத்துரு. சரிதா சார். சரிப்பா போயிட்டு வா. நல்லா இரு. யோ ஆபீஸ் யாரோ என்னடா? யாரோ 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 எங்க? இங்க இருந்து போயிடு. யாரோ இங்க வந்த. என்னடா இது? என்னடா புஜ்ஜி இதெல்லாம்? ஒன்னாலதாண்டா இதெல்லாம். என் லைஃப் என்ன பண்ணிருக்க பாத்தியா? புஜ்ஜி நான் கம்ப்ளீட்டா திருந்திட்டேன்டா. குடிக்கிறதே இல்ல. உண்மையா? இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே. யோ பேசிட்டு இருக்கல. நான் குடிச்சு பல மாசம் ஆகுதுடா. உனக்கு தெரியுமா, நம்ம படத்தை நமக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. இனிமே ஒரு ப்ராப்ளம் இருக்காதுடி. என் கூட வந்துடுறா ப்ளீஸ். உன்னை மறக்கவும் முடியல. நீ குடிக்கார. உன் கூட வாழணுமா, இப்படியே இருந்துடணுமா, கல்யாணம் பண்ணிக்கணுமா, யோசிச்சு யோசிச்சு ஒரு நாள் என் தலையை வெடிச்சிடும். வாடா வாடா. ஒன்றும் இல்லடா. நோ கன்ஃபியூஷன். நீ ஏன் கூட தாண்டா வாழ போற. என்ன நம்புடா புஜ்ஜி ப்ளீஸ். என்னை ஏமாத்த மாட்டேன் திரும்ப. சத்தியமா மாட்டேன். நான் கிளம்புறேன். நீ வாங்க. சொல்லுங்க சார். ஹாய். உங்களோட கொஞ்சம் பேசணும். நான் யாருன்னு தெரியுதுல்ல? தெரியும் தெரியும். அருள் தானே? உங்கள் எக்ஸ்-உட்-பியோட கரண்ட் ஹஸ்பண்ட். எங்கடா போற?
கர்நாடகாங்கிற இன்னைக்கே போகணுங்கிற. பங்கார்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிறேன். சாயங்காலம் ட்ரெயின். இவங்கெல்லாம் பார்த்தேன்னு தெரிஞ்சால் சாமி ஆடுவா. சமாளிக்க முடியாது. யார் கேட்டாலும் சொல்லாதண்ணே. சொல்லலை. டேய், நீ மாட்டினதில் ஜெகன் தாண்டா ரொம்ப பதட்டமாக இருக்கான். உன்னை வெளியில் கொண்டு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டானா. நீ என்னடனா தப்பிச்சு வந்து நிற்கிற. அவன் பார்த்தானா சந்தோஷப்படுவான். நீ எதுக்கும் காலேஜுக்கு போய் அவனை பார்த்துட்டு போயிட. பார்த்துட்டு போகிறேன் சித்தப்பா. காலேஜ் போய் அவனை பார்த்துட்டு போகிறேன். நீ எதுவும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. திருத்தப்பட்டும் போய் நின்னா ஷாக் ஆகிடுவோம். சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன மாமா? ஜெகன் தான் வந்திருக்கான். நீ இங்கே இரு, நான் முதல்ல போகிறேன். நீ சொன்ன மாதிரி டக்குன்னு வா, ஷாக் ஆகிடுவான். மாமா என்னடா காலேஜுக்கு போல? எப்படி போக முடியும்? சந்தோஷமா இருக்கேன் மாமா. என்னடா ஹாப்பியாக இருக்கேன் மாமா. அருளான படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது. தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தண்ணியை போட்டேன். மைக்கில் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லை? ஆமாம், சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் இல்லாததான் எனக்கு ஒரே வருத்தம். அதான் வெளியே வரானே திங்கக்கிழமை. வரஸ்துப்பா ராஜாண்ணே. அவன் காலையிலே வந்துட்டான்டா. காலேஜுக்கு வந்து உனக்கு ஷாக் கொடுக்கணும்னு பார்த்தான். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஏண்டா ஓடி வந்துட்டேன்? ஏண்டா நானே லீவில் வெளியே கொண்டு வந்துருப்பேன்ல. வந்துட்டியா? சுவா சுவா உன்னை பார்த்தவன தான் உடம்புல சில்லுன்னு ஹாப்பியாக இருக்கு. ஆனால் மகள் அந்த நாயலை கண்டுபிடிச்சி மடை பொழுது வேணும். சரி நான் கிளம்புறேன். எங்கே போகிற? எங்கேயோ வெளியூர் போய் பொழைச்சிக்கிறேங்கிறான். எங்கே? நான் போய் போகிறேன். இங்கே இருக்கிற ரிஸ்க். ஏய், போலீஸ்க்கு பயப்படுறியா? நான் பார்த்துக்கிறேன்டா. தைரியமா இல்லை வேணாம், நான் கிளம்புறேன். இனிக்கே வா. 2-3 நாள்ல. நீ மட்டுமா? எல்லாரும் தான். எல்லாரும் 2-3 நாள். நான் கிளம்புறேன். ஏய் மைக்கேல், இருடா இருடா. ஏய், பொண்ணையும் குழந்தையும் நல்லா பார்த்துக்க. இனிமேல் ஆகுது நான் ஒழுங்கா பார்த்துக்க. கொன்றுவேன். என்னடா மைக்கே, என்னடா பண்ற? எதுக்குடா ஆச்ச? ஜெகன் என் பொண்டாட்டி எனக்கு பார்த்து தெரியாதா? அடிக்காதடா ஜெகன். இவன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இவனுக்கு என் பொண்டாட்டி வேணுமா? ஐயா அடிக்காதடா. எப்படி உங்களுக்கு தெரியாதா? எப்படி உங்களுக்கு தெரியாதா? ஜெகன் என்னடா? ஜெகன் ஜெகன் ஏய் ஏய் ஜானே, ஏய் ஏய் ஐயோ ஏய் ஜானே, ஐயோ என்னடா பண்ண? ஜெகன் ஜெகன் ஏன் தப்பு இல்லை ஸ்பா. நான் அவனை பாவம் போனஸ்பா நினச்சி தப்பு. அவன் தப்பு ஸ்பா, அவன் தப்பு. நான் அவனை பாவம் போனஸ்பா நினச்சி அவன் தான் தப்புண்ணா. ஜெகன் ஐயோ பொண்ணு குழந்தை வெயிட் பண்ண ஸ்பா. நான் போனேன் பொண்ணு வெயிட் பண்ண ஸ்பா. போன வாழணும் ஸ்பா, காப்பாத்து ஸ்பா.
எங்கேயாவது நல்லபடியா வாழ்ந்து தொலை ஜெகன். ஐயோ என்ன எதுக்கு நம்ம இப்போ அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்புறோம்? இல்லை பணம் கிடச்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். ம், அது சரி. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன இல்லை, புது ஊருக்கு போகிறோம், புது வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம்தான். எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். நீ இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? ஜெகனா, ம், இனிமேல் அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தேவையில்லை. அடுத்த ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம்டா, ட்ரெயின் கிளம்பிரும். அப்பா அடுத்த ஸ்டேஷனில் வாங்கி தரேன்டா. ஐயோ, அப்பான்னு சொல்லுது. எங்க கிளம்பி போகுதுங்க? வாங்கிட்டு வந்து எங்க? சாக்லேட் பிஸ்கட் கொடுங்க. அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாரா? அப்புறம் அந்த பிஸ்கட் பாக்கெட். மைக்கேல் 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 மன்னிச்சு கூட மைக்கேல், என்னால் அவங்க கிட்ட போய் சொல்ல முடியல. அருள் அருள் ஏய், அருள் வரான். என்னது நடந்ததுன்னு எடுத்து சொன்னீங்கன்னா மன்னிச்சிருவான்டா. ஜெயிலுக்கு போகணுன்னா கூட நான் போறேன்டா. தப்பு பண்ணிட்டாங்க. ஏதோ ஆத்திரத்தில் பண்ணிட்டாரு, மன்னிச்சிடுமா. என்கிட்ட பிரச்சனை சொல்லிருக்கலாம்ல காலையில. உன்னை தம்பி மாதிரி தானடா வளர்த்தோம். அவன் பண்ண தப்புங்க. சின்ன பையன்டா அவன். நீ என் தம்பி மாதிரி. என் தம்பிடா.
அவனே தான். போம்மா, நீ போயிரு. இவனுங்கெல்லாம் ஆம்பளை திமிர் பிடிச்ச பொம்பளை மவனுங்க. இவங்க கிட்ட நிம்மதியை தேடாதம்மா. அது என்னைக்கு கிடைக்காதுப்பா, என்னைக்கு கிடைக்காது. போம்மா, எங்கேயாவது போய் நல்லா இருக்கு. போங்க, போம்மா. மன்னிச்சு விட்டுருக்கலாமேப்பா. அப்படி சொல்லிதானே நீ என்ன கூட்டிகிட்டு வந்த? முடியலையே மாமா, தலைக்கு சுருன்னு ஏறிடுச்சு. பொறுக்க முடியாத கோவம், வலி, வெறி. எல்லாருக்கும் எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி பண்ணிட்டேப்பா. அங்க பாரு, அவன் எப்படி கிடக்குறான் பாரு. நீ என்ன பண்ண போற? உன்னோட யாழு டாலி இவங்களை பத்திலாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. பார்த்துருக்கலாம், அவனும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம். நானும் கொஞ்சம் சகிச்சு அவனை உயிரோட வாழ விட்டுருக்கலாம். முடியலையே மாமா. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ஆண், நெடில், பெண், ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, என்னாச்சு? பேசியாச்சா? ஏண்டே, நீ அவனும் ஒருத்தனோட மோதிரம் மாட்டிட்டு அவனுக்கு கல்யாணம் முடிவுடுவ. நான் அதுக்கு பஞ்சாயத்து பேசி மாமாவில் பண்ணுமா? என் மூஞ்சில என்ன ஏதாவது எழுதியிருக்கா? நல்லா குடிப்பேன் எப்பவும். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனை பிடிக்கலையா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. அவனையும் பிடிக்கலையா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அதை பத்தி கவலை எல்லாம் கிடையாது. படித்தேன். I want to drink. I will drink. I want to be happy. I will be happy. I want to be happy.
டைம் ஆயிடுச்சு கிளம்பு I'm coming.